எங்கே 2-3 பேருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாமல் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே ஆவியால் பிரசன்னமாக இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது கூட நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் எதிர்த்து தருமையாக வைக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாலும் மோட்சமாக்கித்தாலும் இயேசுவின் இனி நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். The promised word is given by God is from Colossians chapter 6 verse 10 part of verse 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பிற்பகுதி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தின் தலைப்பு என்னவென்றால், நீ விதைப்பதை நீ அறுப்பாய். நீ விதைப்பதை நீ அறுப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எதெல்லாம் தேவன் நமக்கு மிகுந்த நல்ல அறுவடை நாம் எதையெல்லாம் நாம் அறுப்போம் என்பதை பற்றி ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய வேலையில் நல்ல மிகுந்த அறுவடையை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். அதற்கு உதாரணமாக ஈசாக்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறது? ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷத்தில் தேவன் 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் என்று அங்கே பலனை தந்தார் என்ற இடத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் அறுவடையை தருவதாக, ஆசீர்வாதத்தை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிறோம், கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஒருவேளை நாம் செய்வது கூலி வேலையாக இருக்கலாம், அல்லது மாத வேலையாக இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், ஆபீஸில் இருக்கலாம், அல்லது வீட்டு வேலையாக, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட அவன் விதை விதைத்தானாம், ஆனால் 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான், அறுத்தான் என்று வாசிக்கிறோம். காரணம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல குணம் இருந்தது. அவன் வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாக எழுப்பினவர்களுக்கு, அவனை எதிர்த்து நின்றவர்களுக்கு, இவன் மறுபடியும் எதிர்த்து நிற்காதவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டான். ஆகினாலே இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அவன் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்கிற வேலையிலே நல்ல அறுவடை, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாம் ஒருவருக்கும் ஒன்றுக்கும் எதிர்த்து நிற்காதவர்களுக்கு நாம் விட்டு கொடுத்து விட வேண்டும். விட்டு கொடுத்து விடும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், மிகுந்த அறுவடையை
கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக நம்முடைய ஜபத்திற்கு அறுவடை. ஆண்டவர் நாம் செய்கிற ஜபங்களுக்கு அறுவடை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நாம் எந்தெந்த காரியங்களை செய்கிறோமோ, என்னென்ன காரியங்கள், அநேக காரியங்களுக்காக அநேக நாட்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அறுவடை கொடுப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 126வது சங்கீதம் 126 5ஆம் வசனத்தை வாசிக்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ நாட்களாக, அநேக நாட்களாக, அநேக காரியங்களுக்காக நாம் கண்ணீரோடு ஒருவரை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அந்த கம்பீரத்தோடு நீ அறுவடை செய்வாய் என்று வாக்கு கொடுக்கிறார். அண்ணாவுடைய வாழ்க்கையில அவள் அழுதார். அண்ணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே அன்னாள் தன்னுடைய குறையை கர்த்தரிடம் சொல்லி அங்கே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினாள். அநேக நாட்களாக விண்ணப்பம் பண்ணி கொண்டு வந்தாள். அவள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கேட்டு அங்கே கம்பீரத்தோடு அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் பதிலளித்தார். அது நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் கம்பீரத்தோடு பதில் கொடுப்பதாக, அறுவடை செய்வதாக வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஜபங்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் அங்கே நமக்கு கம்பீரத்தோட பதில் பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதிலே அறுவடை. நாம் என்னென்ன காரியங்களை கொடுக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் கொடுக்கிறோமோ அதிலெல்லாம் அறுவடையை, அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக கொடுக்க. அதில் 2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்து தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நாம் நன்மை செய்யும் போது அங்கே நாம் அறுப்போம். அங்கே நன்மை தேவையுள்ளவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை, நம்மால் முடியாத காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியுமோ, என்ன உதவி செய்ய முடியும், என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யும் போது கர்த்தர் நமக்கு அறுவடையை தருவாரா. அது ஒன்றும் வீண் போகாது. அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அங்கே மக்களுக்கு உதவி செய்யும் போது, ஏழைகளுக்கு இறங்கும் போது, கொடுக்கும் போது அது ஒன்றும் வீணாக விடாது. கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோமா? நாம் அப்படியாக உதவி செய்வது கர்த்தர் நமக்கு கடன்காராக மாறிவிடுகிறார். கடன் நீங்க வேற யாருக்காவது கொடுத்தால் அதை ஏமாற்றி விடுவார்கள், திருப்பி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஆகையினாலே ஆண்டவருக்கு மற்றவர்களுக்கு எதை செய்கிறோமோ அது எதற்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆகையினாலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது, அதை மற்ற ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, நன்மை செய்யும் போது அது ஒரு காலம் வீண் போய்விடாது. அது திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது ஆமைக்கு குலுக்கி அது கொடுக்கும் வழி சரிந்து விடும் அளவுக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகினால இரண்டாவது கொடுப்பதிலே இரண்டாவது ஒரு காரியம் என்ன இருக்கிறது? அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9 2 கொரிந்தியர் 9
9, 6, 7 வாசிக்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அங்கே கர்த்தருக்கு கொடுப்பது, இதை அறுப்புக்கு விதைப்பதற்கும் அறுப்புக்கும் அங்கே அடையாளமாக சொல்லி இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அதனால நாம் விதைக்கும் போது கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்கும் போது நாம் விதைக்கிறோம். அங்கே நாம் கொடுப்பதை கர்த்தர் அங்கே விடமாட்டார், திரும்பி நம்மை ஆசீர்வதிப்பார். மிகுந்த அறுவடை ஆண்டவர் கொடுப்பதிலே இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்கிறார் மத்திய 3:10 அங்கே நம்ம தசம பாகங்களை எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது அங்கே வானத்தின் பலகங்களை திறந்து இடக்கொள்ளாமல் போகும் மட்டும் அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வசிக்கப்படுவார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஆகினால நாம் கொடுப்பதிலே அறுவடை. ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருக்கும் கொடுக்க வேண்டும். அதிலே கொடுப்பதிலே கர்த்தர் நமக்கு அறுவடை இருப்பதாக சொல்லுகிறார். முதலாவது, நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அறுவடை. இரண்டாவது, நம்முடைய ஜபத்திற்கு அறுவடை. மூன்றாவது, கொடுப்பதிலே அறுவடை. இப்படி ஆண்டவர் நம்மை வாக்கு கொடுக்கிறார். ஆகினாலே நீ விதைப்பதை அறுப்பாய் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். இதை நாம் பிடித்துக் கொண்டு இதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியாக உயர்த்த முடியும், ஆஸ்வதிக்க முடியாது. கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் கற்றுக் நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நம்மை வாழ்த்துவோம்.